Yes. Akka will come. You play. Okay. Why? This game. Raja Ippo. Hello. Na katti vele. Okay. On Vic. Idhula narka. Na first katti. Idhula nargira. Chocolate. Idhula. Raja unke me vena. Big ice cream. Okay, big ice cream. No, big lollipop. Okay. No, Raja, if that is Raja option, no, let him to. This Mixture. idhula. Gulab jamun. Tak ni solva. Nak big ice cream. Okay. Nak big ice cream. Okay. Inga cut panna da. Ingi cut pannu. Da. Properly, Raja. Sit properly and write it. Write it straight line. Bujji, let him to write. Don't help him. Straight line. Straight line solid. Atu nanno. Atu nanno appai. Idalu. Raja, write it. Bujji. பொரியல் வந்து பண்ண போறேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கணும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நம்ம வந்து செய்யணும். குக்கர்ல வந்து செஞ்சாக்கா ரொம்ப குயிக்கா வந்து ஆயிடும். சோ அட்ஜஸ்ட் கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஆயில் வந்து போட்டுருக்கேன். ஆயில் வந்து நல்லா காயிடும். நான் வந்து லிமிட்டடா தான் ஆயில் போடுறேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். கடுகு சீரகம். ஸோ கடுகு வந்து பருப்பு பண்ணோம். பூண்டு வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நல்லா வதங்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். அவரைக்காய் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிட்டாங்க. நல்லா வந்து வதக்கிட்டாங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 3 to 4 days வரைக்கும் 3 to 4 minutes வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வைக்கணும். ஸோ இதை நல்லா வதங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வந்து உப்பு காட்டெலாம் வந்து நல்லா பண்ணிட்டோம் வதக்கிட்டோம். அப்புறமா லாஸ்ட் ஒரு 4 விசில் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் மிக்சியில் அடிச்சுட்டு இது தேங்காய் கொஞ்சம் கலக்கப்பட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம வந்து துருவி விடணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பார்த்தீங்கன்னா விசிலெல்லாம் வந்து பிறகு ஆஃப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வேகட்டும். 1.5 hour வந்து பாயில் ஆகட்டும். அந்த கோகனட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கலக்கி விடக்கூடாது. அதோட வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரையில் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பர். ஸோ ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வேகட்டும். வெந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து திக்காக வந்து ஒரு ஃப்ரை மாதிரி வந்து பண்ண பார்த்துல ஒரு கிரேவி மாதிரி வந்து வச்சுருவேன். அதுதான் சப்பாத்தி தூரம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு ஃபோல்டாக பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி வந்து அது வந்து லேயராக நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது வந்து ஆயில் வந்து போட மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆயில் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பொங்குது. ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சி போகிறோம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி போட்டுக்கணும். இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி வந்து கரெக்டாக வரும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி இருக்குது. இது வந்து இப்படி போகிறதுனால என்ன பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்து சப்பாத்தி ஆகும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரைக்காய் பொரியல் வந்து போட்டுக்கிறோம். ஹெல்தியான
பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி வெண்டைக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடணும். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கணும். சரி சால்ட் வந்து ஆட் பண்ணி இந்த பச்சை வாசம் போடுறதுக்கு அந்த கிடுகிட்டாக இருக்குல்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பம் வந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கினீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வந்து வதக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காயும். காஞ்சி போயிருக்கு கடுகு சீரகம் ஸோ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு டேஸ்ட்டுக்காக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து வதக்கி எடுக்கோங்க. பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கோம். இது வந்து நல்லா வதக்கும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி எடுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் போட்டதில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாம் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி எடுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். நேரம் வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகட்டும். நல்லா வந்து வேகட்டும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தேங்காய் அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து துருவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இப்படியே வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டுருவாங்க. கலக்கி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். தேங்காய் வந்து அடி பிடிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட எசன்ஸ் வந்து இதில் இறங்கிறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். உப்பு எல்லாமே கரெக்டாக வருது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சி போகிறோம். நான் வந்து பண்ணிக்கணும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி போட்டுக்கணும். எல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி வந்து கரெக்டாக வரும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி இருக்குது. இது வந்து இப்படி போகிறதுனால என்ன பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்து சப்பாத்தி ஆகும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரைக்காய் பொரியல் வந்து போட்டுக்கிறோம். ஒரு ஃபோல்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி வந்து அது வந்து லேயராக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது வந்து ஆயில் வந்து போட மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆயில் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பொங்குது. ஸோ சூப்பராக இருப்பாங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி வெண்டைக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் வந்து செய்யப்படுறேன். இது எப்படி ரொம்ப சிம்பிள் ஈஸி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த விதைங்கள்லாம் வந்து அப்படியே வந்து வந்துடும். ஸோ வேணும்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் விதெல்லாம் இருந்துச்சுனாக்கா என்ன ஆகுதுனாக்கா பசங்க வந்து சரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படியே போட்டால் ரொம்ப நல்லது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதைங்கள்லாம் எடுத்துறேன். அப்படியே வந்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் போடுறோம். ஆயில் நல்லா காயிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ தட் நான் வந்து லிமிட்டடாக ஆயில் போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஆயில் போட்டல. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சி போயிருக்கு. ஆயில் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. கடுகு சீரகம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காய் ஆட் பண்ணி நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசம் போகிறது நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மிளகா பொடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து நான் பார்த்தீங்கன்னா லிமிட்டாகவே ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பெருங்காயம் உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வதங்கிட்டு தண்ணி வந்து ஊற்றலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 விசில் வந்து வேகணும். ஸோ வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறின பிறகு மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி வந்து நசுக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து லாஸ்ட் பண்ணாவே போதும். இது
மீன் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி வந்துடலாம். நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம். ஸோ இது வந்து வெந்துனே இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பொடி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிக்விடாக வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பிகாஸ் சப்பாத்தி வந்து தொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் வந்து ட்ரைனஸ் வந்து பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஃபோல்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி வந்து அது வந்து லேயராக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லேயர் சப்பாத்தி மாதிரி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது வந்து ஆயில் வந்து போட மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆயில் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பொங்குது. ஸோ தொப்பா ஒரு பாருங்கள். இதே மாதிரி எல்லா சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹெல்த்தியான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ வெயிட் லாஸ்க்கும் வந்து அவ்வளோ நல்லது. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வந்து ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரையாக வேணும்னா ட்ரையாக வந்து பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் என்னோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.